கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். 1821 இங்கிலாந்தில் பிறந்த மரியா டக்கர் தன் பேனா முனையினாலேயே அநேகர் வேதத்தை அறிந்து கொள்ள உதவி புரிந்தார். ஏராளமான சிறுகதைகள் மூலம் வேதாகமத்தின் சத்தியங்களை தெளிவுரை எடுத்துக் கூறினார். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இவரின் ஓமான கதைகளினால் ஈர்க்கப்பட்டு தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார்கள். நற்செய்தி அறிவிப்பதில் புதிய முறைகளை பின்பற்றி மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துரைப்பது மிகச்சிறந்த பயனை தந்தது. இவர் அலோயி எ லேடி ஆஃப் இங்கிலாந்து என்ற பெயரினாலேயே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவருக்கு வயது 54. பேனா பிடித்த கைகள் பிரசங்கம் செய்ய துடித்தன. ஆண்டவரின் மெல்லிய தொனி தன் காதில் கேட்பதை உணர்ந்தார். இந்தியாவில் உள்ள மக்கள் இயேசுவின் இதயத்திற்கு ஏற்றலாக மாற வேண்டும் என்ற ஆத்மபாரம் கொண்டார். புராண கதைகளின் கட்டுக்கதைகள் நம்பி வாழ்வோருக்கு கிறிஸ்துவின் மெய்யான சத்தியத்தை எடுத்துரைக்க அவருடைய இருதயம் ஆவல் கொண்டது. எனவே தன்னை ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்தார். உருது மொழி பிழையில்லாமல் கற்றுக்கொண்டார். இந்தியாவில் உருது பேசும் மக்கள் மத்தியில் பணிபுரிய தன்னை ஆயத்தப்படுத்தினார். இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்த இவர் 18 வருடங்கள் பட்டாளா என்ற இடத்தில் தன் பணியை செவனை செய்து நிறைவேற்றினார். ஏராளமான சிறுகதைகளை உருது மொழியில் எழுதினார். வீட்டை விட்டு வெளியே தலை காட்டாத பெண்களுக்கு அவர்களின் வீட்டு திணையில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தார். இதனால் பெண்களின் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஓமைகள் பலவற்றை அச்சடித்து அம்மக்கள் வாசிக்கும்படி கொடுத்தார். அங்கு பணி செய்வது பல வேளைகளில் கடினமாக காணப்பட்டாலும் அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தனியாத தாகத்தினால் அனைத்தையும் பொறுமையுடன் சகித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து தன் ஜீவிய காலத்தை முடித்தார். நாம் போதிக்கிற போதனைகள் மக்களால் எளிதால் புரிந்து கொள்ள முடிகிறதா இருக்கிறதா? நீங்கள் கிறிஸ்துவின் மந்தவை சேர்ந்தவர்கள் அவர் சத்தம் கேட்கும் செவியையும் சித்தத்தில் நடக்கும் பாதங்களையும் நிச்சயம் கொண்டிருப்பீர்கள் என்று மரியா டக்கர் தன் வாழ்க்கையில் சொன்னது போல நாம் மிக எளிமையாய் கர்த்தருடைய சத்தியத்தை கொண்டு செல்ல நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? அன்பின் பரலோக பிதாவே, மரியா டக்கர் உம்முடைய சத்தியத்தை மிக எளிமையாய் ஜனங்களுக்குள்ளே கொண்டு சென்று உமக்காய் தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதான ஊழியத்தை செய்தது போல எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.